வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கேரளம், புதுச்சேரி, அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. 3 மாநிலங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் நாள் வாக்குப்பதிவு. ஒடிசா மாநிலம் கட்டாக் அரசு மருத்துவமனையில் நேர்ந்த தீ விபத்தில் 10 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் காயமடைந்தோருக்கு ஆறுதல் கூறினார். சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த ரவுடி தொப்பை கணேசன் காவல்துறையினருடனான மோதலில் சுட்டுக் கொலை. 30க்கும் மேற்பட்ட கொடுங்குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் அதிரடி திருப்பம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். ஹார்மஸ் நீரிணை பகுதியை காக்காவிட்டால் நேட்டோவின் எதிர்காலம் மிக மோசமானதாக இருக்கும் என ட்ரம்ப் பேச்சு. எண்ணெய் போக்குவரத்து பாதையை திறந்துவிட நேட்டோ கூட்டணி நாடுகளுக்கு அழைப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கேரளம், புதுச்சேரி, அசாம் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கும், அசாமில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் நாள் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 23 ஆகும். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ், திமுக கூட்டணி என இருமுனை போட்டி நிலவுகிறது. கேரளத்தில் ஆளும் இடது முன்னணி, எதிர்க்கட்சியான காங்கிரஸ், உள்ளாட்சித் தேர்தலில் புதிதாக கால்பதித்துள்ள பாஜக என மும்முனை போட்டி நிலவுகிறது. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் உள்ள மருத்துவமனையின் விபத்து காயங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் தீ விபத்து நேர்ந்ததில் 10 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் விபத்து காயங்களுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் 23 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்தனர். அதில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்தது. தகவல் அறிந்ததும் நோயாளிகளும் அவர்களுக்கு உதவியாக இருந்த உறவினர்களும் விரைந்து வெளியேறினர். வெளியேற முடியாத நோயாளிகள் தீயில் சிக்கினர். இந்த விபத்தில் 10 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். தகவல் அறிந்ததும் ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி கட்டாக் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றார். தீப்பிடித்து சேதமடைந்த தீவிர சிகிச்சை பிரிவை பார்வையிட்டதுடன் தீக்காயமடைந்து வேறு பிரிவில் மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் 23 பேர் சிகிச்சை பெற்று வந்ததாகவும், இந்த தீ விபத்தில் 10 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். விபத்தின் போது மீட்பு பணியில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்கள் தீக்காயமடைந்ததாகவும், அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும், காயமடைந்தோருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கட்டாக் மருத்துவமனையில் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நவீன் பட்நாயக் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தோர் விரைவில் குணமடைந்து மீண்டு வருவதற்கு இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் ஒடிசா ஆளுநர் அரிபாபு கம்பம்பதியும் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சோபியா பெர்தவுஸ் மருத்துவமனைக்கு சென்று அங்கு கூடியுள்ள நோயாளிகளின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது பேசிய அவர், இந்த தீ விபத்து குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும், இந்த விபத்துக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இத்தகைய விபத்துகள் நேராவகையில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த ரவுடி தொப்பை கணேசனை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த தொப்பை கணேசன் மீது 3 கொலை வழக்குகள், 7 கொலை முயற்சி வழக்குகள், 14 கொள்ளை வழக்குகள் என 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அண்மையில் புழல் அருகே கண்ணப்பசாமி நகரில் தொழிலதிபரின் வீட்டில் புகுந்து அங்கிருந்தவர்களை கட்டி போட்டு 25 லட்சம் ரூபாய், 15 பவுன் நகைகள் ஆகியவற்றை கொள்ளையடித்த வழக்கில் காவல்துறையினர் இவரை தேடி வந்தனர். இந்நிலையில் மாதவரம் ரவுண்டானா அருகே உள்ள பாழடைந்த வீட்டில் தொப்பை கணேசன் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படையினர் அங்கு சென்று அவனை பிடிக்க முயன்றனர். அப்போது தொப்பை கணேசன் அரிவாளால் காவலர்களை வெட்டியதாக கூறப்படுகின்றது.
இதனால் தற்காப்புக்காக காவலர் துப்பாக்கியால் சுட்டதில் அவன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தான். அவன் உடலை சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கூராய்வுக்காக காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் காவல் இணை ஆணையர் உமா, கூடுதல் ஆணையர் ஸ்ரீனிவாசன், உதவி ஆணையர் குமார் ஆகியோர் நிகழ்விடத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப் பொருட்கள் புழக்கம் ஆகியவற்றுக்கு காரணமான திமுக அரசை கண்டித்து நாளை மாவட்ட தலைநகரங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கஞ்சா, கள்ளச்சாராயம், போதைப் பொருள் மாபியாக்களின் வேட்டைக்காடாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான மிக கொடூரமான பாலியல் கொடுமைகளும் கொலைகளும் நிகழ்ந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் காவல்துறை கொட்டடியில் 30 பேர் உயிரிழந்ததையும், கடந்த 2 மாதங்களில் மட்டும் 4 பட்டியலின இளைஞர்கள் உயிரிழந்ததையும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு ரவுடிகளுடைய புகலிடமாக, கூலிப்படைகளின் ராஜ்யம் நடக்கின்ற இடமாக மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஹார்மஸ் நீரிணை பகுதியை காக்காவிட்டால் நேட்டோவின் எதிர்காலம் மிக மோசமானதாக இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீதும் அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள், தூதரகங்கள், விமான நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதேபோல் அரபு நாடுகளில் இருந்து பாரசீக வளைகுடாவின் ஹார்மஸ் நீரிணை வழியாக எண்ணெய், இயற்கை எரிவாயு ஏற்றி செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த வழியாக கப்பல்கள் சென்றால் தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் அமெரிக்கா மற்றும் அதன் ஆதரவு நாடுகளின் எண்ணெய் வணிகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆசிய நாடுகளுக்கான எண்ணெய் வழங்கல் முற்றிலும் தடைபட்டுள்ளது. பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், உலக எண்ணெய் ஏற்றுமதிக்கான நீர்வழித்தடமான ஹார்மஸ் நீரிணையை காக்காவிட்டால் நேட்டோவின் எதிர்காலம் மிக மோசமானதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளம் மாணவி கொல்லப்பட்டதை கண்டித்தும் அதற்கு நீதி கேட்டும் பாளையங்கோட்டையில் பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொல்லப்பட்டது தமிழகத்தையே உலுக்கியது. இது திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்று உறவினர்களும் சமூக அமைப்புகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுவரை ஒருவரை கூட காவல்துறையினர் கைது செய்யாதது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மாணவி கொலைக்கு நீதி வழங்க கோரியும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மக்கள் தங்கள் வீடுகளிலும் கடைகளிலும் கருப்பு கொடி கட்டியுள்ளனர். சாலைகளின் மேல் கருப்பு கொடிகளை கட்டி பறக்கவிட்டுள்ளனர். திமுகவை பொறுத்தவரை மத சார்பின்மை கூட்டணியாக உங்களுடன் எப்பொழுதும் இருக்கும் என வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள பெரிய பள்ளிவாசலில் அருப்புக்கோட்டை இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுடன் இணைந்து நோன்பு கஞ்சி அருந்தினார். தொடர்ந்து அமைச்சர் ராமச்சந்திரன் பேசிய போது, இப்தார் நோன்பு என்பதை ஒரு சமுதாயத்திற்குள் அடக்காமல் மத நல்லிணக்கமாக தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை எடுத்துக் கூறும் நிகழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார். திமுகவை பொறுத்தவரை மத சார்பின்மை கூட்டணியாக உங்களுடன் இருக்கும் என்றார். தமிழகத்திற்கு மத்திய அரசு தேவையான திட்டங்களை வழங்கவில்லை என்று அமைச்சர் கயல்விழி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பு திமுக நகர் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் கயல்விழி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தமிழகத்திற்கு மத்திய அரசு தேவையான திட்டங்களை வழங்கவில்லை என்றும், மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். எனவே மத்திய அரசு பொதுமக்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இதில் கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு மோடி அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார்.
திண்டுக்கல் மாவட்ட பேருந்து நிலையம் அருகில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் எரிவாயு தட்டுப்பாட்டையும் விலை உயர்வையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைச்சர் பெரியசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து அமைச்சர் பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு மோடி அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து வருகின்ற 2026 சட்டமன்ற மற்றும் 2029 நாடாளுமன்ற 2 தேர்தல்களிலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி படுதோல்வி அடையும் என்று தெரிவித்தார். பின்னர் லயோலா கல்லூரி நடத்திய கருத்து கணிப்பில் தாவேக முதலிடத்திலும் திமுக 2ஆம் இடத்திலும் இருப்பதாக கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு கருத்து கணிப்பு அனைத்தும் பொய் என்றும் இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு என்றும் கூறினார். உங்களுக்கு எத்தனை நாள் ட்ரம்ப் எவ்வளவு வரி உங்களுக்கு போட்டார்ல, இந்தியாவிலேருந்து இறங்கக்கூடிய பொருட்களுக்கு வரி 3 மடங்கு போட்டாங்கல்ல. எவ்வளோ போட்டாங்க? 70 80 60 70 போட்டாங்கல்ல. தமிழ்நாட்டு நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 50% வரி போட்டாங்க. 50 போட்டாங்க. 50 இல்லை, 50ங்கிறது வரியே கிடையாது. மிக அதிகபட்ச வரியை நம் தலையில் சுமத்தினார்கள். எப்படி தொழில் இருக்கு இந்தியாவை மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமா தேய்க்கணும், அழிக்கணும். அமெரிக்க அதிபர் சொன்ன உடனே பிரதமர் மோடி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டார் என்று அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் அண்ணா சிலை அருகில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அமெரிக்க அதிபர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று சொன்ன உடனே பிரதமர் மோடி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டார். இதற்கு காரணம் எப்ஸ்டீன் ஃபைல் என்கிற ரகசியத்தில்தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தாமரையும் மலராது, விசிலும் அடிக்காது, இலையும் துளிர்க்காது என்று சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் எரிவாயு தட்டுப்பாட்டையும் விலை உயர்வையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு பல்வேறு துரோகங்களை செய்து வருகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் தாமரையும் மலராது, விசிலும் அடிக்காது, இலையும் துளிர்க்காது என கூறினார். இதையடுத்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்ற தாவேக தலைவர் விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா கத்தரிக்கோளுடன் மது பாட்டில் எடுத்து சென்றதாக கூறப்படும் விவகாரத்தை சுட்டிக்காட்டி இவர்களெல்லாம் தலைவர்களா என கேள்வி எழுப்பினார். இதில் திமுக கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்திற்கு வெகு விரைவில் ராகுல் காந்தி வருகை தர உள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே நத்னப்பாக்கத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மனோகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வெகு விரைவில் ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வருகை தர உள்ளதாகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தலைவர்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறினார். பின்னர் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் எல்லாம் யார் கையில் இருக்கிறது? எல்லாம் அண்ணாமலையின் தலைமையின் கீழ்தானே உள்ளது என்று குற்றம் சாட்டினார். கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக குரல் கொடுப்பாங்க. ஆனா மோடி என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றுவேன் கங்கணம் கட்டிட்டு ஒரு தலைவர் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை தாரை வார்த்து கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக. இதுவரை கண்டிக்க வேண்டாம். கண்டிக்க தைரியம் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பதற்கு மனமில்லை என்றால் கண்டிக்க வேண்டாம், கோரிக்கை வைக்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை தனித்தனியாக நடத்துவதில் உள்நோக்கம் உள்ளது என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தனித்தனியாக வாக்குப்பதிவு நடத்துவதில் உள்நோக்கம் இருப்பதாகவும் இதனால் புதுச்சேரியில் தவறுகள் நடக்க அதிக அளவு வாய்ப்புகள் உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு சுமூகமாக பேசி முடிக்கப்படும் என்றும் இது தொடர்பாக கட்சி தலைமை அறிவிக்கும் என்றும் தெரிவித்தார். இப்பேட்டியின் போது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டார். சில சமயம் தமிழ்நாட்டை 2ஆ பிரிச்சு தேர்தல் நடத்தும்போது கூட
நாங்கள் வந்து புதுச்சேரி தேர்தல் நடக்கும்போது தமிழ்நாட்டு அந்த பகுதி தேர்தல் நடத்தணும், பக்கத்தில் கடலூர், விழுப்புரம், தெற்கு மாவட்டங்கள் அதெல்லாம் நடத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அதையும் தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ புதுசாக தமிழ்நாட்டுக்கு ஒரு தேதி, புதுச்சேரிக்கு ஒரு தேதி, புதுச்சேரிக்கு நாளையிலிருந்து நாமினேஷன் சொல்லி ஆரம்பிக்கும் போது இதில் உள்நோக்கம் இருப்பதாக எங்களுக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான எந்த கருத்துக்களும் பரிமாறப்படவில்லை என தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உயர்ந்த நிலையை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக அரசியலுக்கு வந்துள்ளார் என்றும் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதை யாராலும் மாற்ற முடியாது என்றும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான எந்தவிதமான கருத்துகளும் இதுவரை பரிமாறப்படவில்லை என்றார். எம்ஜிஆர் காலத்தில் மக்கள் காட்டிய ஆதரவை போல இன்றும் மக்கள் தங்களை பார்த்து வருகிறார்கள் என்றும் தமிழ்நாட்டில் மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்றும் கூறினார். இன்று சிறந்த தலைவராக ஒரு நேர்மையான ஆட்சி நடத்துவதற்கு ஒருவர் வேண்டும். இந்த சட்ட ஒழுங்கு சரியாகவில்லை. பெண்கள் பாலியல் அதே நேரத்தில் தொழில் சென்று அனைவரும் கட்டுத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் உங்களுக்கு தெரியும். மாற்றங்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றம் வந்துவிடக்கூடாது என்பது எல்லோரும் தெளிவாக இருக்கிறார் என்பதில் ஜனநாயகன் படத்திற்கு விஜய் குரல் கொடுக்கவில்லை என்றும் அவர் ஏன் எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு குரல் கொடுக்க போகிறார் என்றும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் உள்ள தபால் நிலையம் முன் திமுக பகுதி செயலாளர் தனியரசு தலைமையில் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சங்கர், சமத்துவ மக்கள் கழக தலைவர் நாராயணன், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணம் மத்திய அரசுதான் என்று குற்றம் சாட்டினார். எனவே மத்திய அரசு எரிவாயு அனைவருக்கும் கிடைக்க உறுதி செய்ய வேண்டும், எரிவாயு விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதையடுத்து ஜனநாயகன் படத்திற்கு விஜய் குரல் கொடுக்கவில்லை என்றும் அவர் ஏன் எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு குரல் கொடுக்க போகிறார் என்றும் விமர்சித்தார். அமெரிக்கா என்று சொன்னதும் அவர் தன்னுடைய எதிர்ப்பை எங்கும் அவர் காட்டுவதில்லை. நாம் யாரிடத்துல எண்ணெய் வாங்க வேண்டும், நாங்கள் யாரிடத்துல கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டும் என்பதெல்லாம் எங்கோ இருக்கிற அமெரிக்கா தீர்மானிக்கும். அது ஒரு இலக்கு, ஒரு டெட்லைன், நாங்கள் 1 மாசம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் எனக்கு தெரிந்து மோடி அரசு அது ஒரு தோல்வி அடைந்த அரசாகவே மாறிவிட்டிருக்கிறது. அமெரிக்காவிடத்துல தன்னுடைய உரிமைகளை 140 கோடி மக்களுடைய உரிமைகளை அடகு வைத்திருக்கிற அரசாக இருக்கிறது. எனவே இதனை கண்டித்து நாங்கள் நடத்தியிருக்கிற இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உடனடியாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். தமிழக வெற்றி கழகத்துக்கு சிறுபான்மை வாக்குகளை கிடைக்க விடாமல் செய்வதற்கே தாவேக பாஜக கூட்டணி என்ற பொய்யை திமுக பரப்புவதாக தாவேக செய்தி தொடர்பாளர் பெலிக்ஸ் ஜெரால்டு குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த பனைமலைப்பேட்டையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மகளிர் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பெலிக்ஸ் ஜெரால்டு கலந்து கொண்டு மேடையில் பேசினார். அப்போது டாஸ்மாக் மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் என்கிற கணக்கில் மாதம் 300 கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மதுபானம் தயாரிக்கும் 9 நிறுவனங்களும் திமுக குடும்பத்தினருடையது என்றும் இந்த நிறுவனங்கள் தரமற்ற மதுபானங்களை விற்று லாபம் ஈட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் 700 காவல்துறையினர் ஈடுபட உள்ளனர் என மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டே தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது என்றும் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய 3 இடங்களில் தொடங்க உள்ளது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் வருகின்ற 23ஆம் தேதி என்றும் வேட்புமனு பரிசீலனை செய்ய வருகின்ற 24ஆம் தேதியும் வேட்புமனு திரும்ப பெற வருகின்ற 26ஆம் தேதியும் கடைசி நாள் என்றும் கூறினார்.
தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் 700 காவல்துறையினர் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். பணம், நகை மற்றும் பரிசு பொருட்களுக்கு தகுந்த ஆவணங்களின்றி எடுத்து சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். The political parties are not allowed to place flags, banners without the prior permission in accordance with ECI guidelines. The defacement will be removed from all the government offices in the next 24 hours, from public places in the next 48 hours, and from the private places in the next 72 hours. அண்ணாமலை அன்பு கூட்டம் சமூக சேவை அமைப்பு எந்த கட்சியையும் சார்ந்தது அல்ல என்று நிறுவன தலைவர் பழனிவேல் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சின்னாகவுண்டனூரில் அண்ணாமலை அன்பு கூட்டம் சமூக சேவை அமைப்பின் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் நாமக்கல் மாவட்ட தலைவர் பூபதி பாஸ்கர் தலைமையில் நிறுவன தலைவர் பழனிவேல் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் விழாவில் பேசிய போது, தமிழகத்தில் அண்ணாமலை அன்பு கூட்டம் சமூக சேவை அமைப்பு அலுவலகம் சங்ககிரியில்தான் முதன்முறையாக திறக்கப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அலுவலகங்கள் திறப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது என்று கூறினார். இதையடுத்து இந்த அறக்கட்டளை அமைப்பு எந்த கட்சியையும் சார்ந்தது அல்ல என்று தெரிவித்தார். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய அமைப்பு அண்ணாமலைக்காக வேலைகளை செய்யும், ஆனால் கட்சிக்காக நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்று தெரிவித்தார். விழா முடிவில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு மக்களிடம் கொண்டு சேர்க்காததை கண்டித்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் வாக்கடை புருஷோத்தமன் தலைமையில் விவசாயிகள் திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநில அரசு மக்களிடையே கொண்டு சேர்க்காமல் உள்ளதாக குற்றம் சாட்டினர். பெட்ரோல், டீசல், எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்றும் பொய்யான வதந்திகளை திமுக பரப்புவதாகவும் குற்றம் சாட்டினர். சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம் என்பதால் தான் சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவுக்கு தமிழகத்தை விட்டு சென்ற ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்கவில்லை என்று சொல்கிற துணிச்சல் இருந்தால்தான் திமுகவால் பாஜகவை எதிர்க்க முடியும் என்று புதுக்கோட்டை பாவாணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மத்திய அரசு இந்தியை ஆட்சி மொழியாக நடைமுறைப்படுத்துவதை எதிர்த்து 1965ஆம் ஆண்டு மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் கல்லூரி மாணவன் சாரங்கபாணி தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு உயிரை மாய்த்தார். அதன் நினைவாக மயிலாடுதுறையில் மொழிப்போர் தியாகி சாரங்கபாணி நினைவு நாள் பொதுக்கூட்டம் தமிழர் தேசிய முன்னணி முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய போராளி புதுக்கோட்டை பாவாணன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்த நாடுகள் விடுதலை அடைந்தவுடன் அந்தந்த நாட்டினுடைய தாய்மொழி ஆட்சி மொழியானது. ஆனால் இந்தியாவில் இந்தி வந்தது என்று கூறினார். சித்த மருத்துவம் வந்துவிடக் கூடாது என்பதால் தான் இங்கிருந்து போன ஆளுநர் ரவி சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று சொல்கிற துணிச்சல் திமுகவுக்கு இல்லை என்று கூறினார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறி கொங்கு மக்கள் முன்னணி அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கொங்கு மக்கள் முன்னணியின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன், ஒட்டன்சத்திரம், நிலக்கோட்டை, நத்தம், ஆத்தூர் தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமலும் பழனியை தனி மாவட்டமாக அறிவிக்காமலும் வஞ்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை ஆதரிப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயி மீது பதிந்த பொய் வழக்கை வனத்துறை ரத்து செய்யாததால் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பக்காலப்பள்ளியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ், அமைப்பு செயலாளர் ராம்தாஸ், பேரணாம்பட்டு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது விவசாயி மோகன் பாபு மீது வனத்துறை பதிந்த பொய் வழக்கை கோட்டாட்சியர் விசாரித்து அது பொய் வழக்கு என சான்றளித்த பின்னரும் 4.5 ஆண்டுகளாக வழக்கை திரும்ப பெறாததை சுட்டிக்காட்டினர்.
வனத்துறையினரை கண்டித்து குடியாத்தம் தொகுதியில் தேர்தலை புறக்கணிப்பது என்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விழுப்புரத்தில் உரிமம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய கல்லூரி மாணவன் ஞாயிறு தோறும் காலை மாலை என 6 மணி நேரம் போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் அருகே வழுதரெட்டியை சேர்ந்த 16 வயது சிறுவன் 2024ஆம் ஆண்டு தனது இருசக்கர வாகனத்தில் சிறுமியை அழைத்துக் கொண்டு செல்லும் போது புதுச்சேரி சாலையில் நடுத்தடுப்பில் மோதியதில் அந்த சிறுமி உயிரிழந்தார். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் சிறுவன் இருசக்கர வண்டி ஓட்டியது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்தனர். இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் இளஞ்சிறார் நீதிமன்ற நீதிபதி போக்குவரத்து காவல்துறையினருடன் இணைந்து ஓராண்டு காலத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் போக்குவரத்து சீரமைக்கும் பணியில் காலை மாலை என 2 வேளைகளில் 6 மணி நேரம் ஈடுபட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி இப்போது கல்லூரியில் படித்து வரும் மாணவன் விழுப்புரத்தில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். திருவண்ணாமலையில் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலசங்கம் சார்பில் திருவண்ணாமலையில் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இலவசமாக 100 தலைக்கவசங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கண்ணியப்பன் சாலை பாதுகாப்பு குறித்து உரையாற்றினார். மது அருந்திவிட்டும் செல்போன் பயன்படுத்திக் கொண்டும் வண்டி ஓட்டுவது மோதலுக்கு காரணமாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் வழக்கறிஞர் மணிகண்டன், மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் சுந்தரம், செயலாளர் பாபு, பொருளாளர் சங்கர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடிகர் ரஜினிகாந்தை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்று இம்பாக்ட் இந்தியா மூவ்மெண்ட் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இம்பாக்ட் இந்தியா மூவ்மெண்ட் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தங்கமணி பேசினார். அப்போது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர பயப்படுகிறார் என்று தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஆதவர்ஜுனா கூறியதை மறுத்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த 50வது ஆண்டு விழா, ரஜினிகாந்துடைய 50வது ஆண்டு விழா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடத்தணும். இந்த நிகழ்ச்சியை மத்திய அரசாங்கம் தான் நடத்த வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்னிலை வகிக்கணும். மத்திய அமைச்சர் எல் முருகன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பணிகளை செய்யணும். ஏன்னா அவர் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கனால, தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமைச்சர்களால் அந்த பணியை செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். கோவையில் மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்திற்குள் நுழைந்த யானை சமையலறையில் இருந்த அரிசி, மாவு உள்ளிட்ட பொருட்களை தின்றுவிட்டு சென்ற வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் கதிர்நாயக்கன் பாளையத்தில் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரி உள்ளது. இங்கு காட்டு விலங்குகள் நடமாட்டம் உண்டு. காட்டு யானைகள் அந்த கல்லூரியை சுற்றித் திரிவது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு இந்த முகாமுக்குள் நுழைந்த காட்டு யானை சமையலறையில் வைத்திருந்த பொருட்களை சேதப்படுத்தி அரிசி, மாவு பொருட்கள் ஆகியவற்றை தின்றுவிட்டு சென்றுள்ளது. யானை முகாமிற்குள் நுழைந்து உணவு சாப்பிடுவதை அங்கிருந்தவர்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்திருந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பேளூர் அருகே உள்ள பழைய இரும்பு அட்டை குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் குடோனில் இருந்த அனைத்து பொருட்களும் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேளூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் குணசேகரன் என்பவரின் பழைய இரும்பு அட்டை குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து தீ பரவி அப்பகுதி முழுவதும் புகை கருமூட்டமாக கிளம்பியது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் வாழப்பாடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். ஆனால் குடோனில் இருந்த அனைத்து பொருட்களும் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே கண்ணாரக்குடியில் குடிசை வீட்டில் தீப்பிடித்ததில் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. திருவிடைமருதூர் வட்டம் திருப்பனந்தாள் அருகே கண்ணாரக்குடியை சேர்ந்த சாமிநாதன் திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். அவர் மனைவியும் 2 ஆண் குழந்தைகளும் பெற்றோருடன் குடிசை வீட்டில் குடியிருந்து வந்தனர். சாமிநாதன் மனைவி வீட்டில் எரிவாயு அடுப்பை பற்ற வைத்த போது கீற்றில் தீப்பற்றி வீடு முழுவதும் பரவியது. தகவல் அறிந்த திருவிடைமருதூர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை முழுமையாக அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டிலிருந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர் உள்ளிட்ட வீட்டு பயன்பாட்டு பொருட்கள், சான்றிதழ்கள், பணம் ஆகியன எரிந்து சாம்பலாயின. இதுகுறித்து திருப்பனந்தாள் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு துப்பாக்கி உரிமம் பெற்ற அனைவரும் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் துப்பாக்கியை ஒப்படைக்க வேண்டும் என நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா கேட்டுக்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசிய போது, சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள துப்பாக்கி உரிமம் பெற்ற அனைவரும் தங்கள் வசம் வைத்துள்ள உரிமம் பெற்ற துப்பாக்கியை அருகிலுள்ள காவல் நிலைய பொறுப்பு அலுவலரிடம் தவறாது உடனடியாக ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டார். துப்பாக்கியை பதுக்கி வைத்திருந்தால் அத்தகைய நபர்கள் மீது படைக்கல சட்ட விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், படைக்கலன்கள் தேர்தல் பணிகள் முடிவுற்ற பின்னர் சம்பந்தப்பட்ட உரிமதாரர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்ட துப்பாக்கிகள் குறித்த விவரங்களை காவல் ஆய்வாளர்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தாராபுரம் அருகே மதுபோதை மீட்பு மையத்தில் இளைஞர் உயிரிழந்த வழக்கில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சுங்கம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியான தமிழ்செல்வன். இவர் மது பழக்கத்திலிருந்து மீள அவரது குடும்பத்தினர் தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்காக சேர்த்திருந்தனர். இதில் கடந்த சில நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் திடீரென அவரை தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது சிகிச்சை பலனின்றி தமிழ்செல்வன் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது குடும்பத்தினர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார், வருவாய்த்துறை வட்டாட்சியர் ராமலிங்கம் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு மறுவாழ்வு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது பல்வேறு கடுமையான குறைபாடுகள் கண்டறியப்பட்டது. இதையடுத்து தமிழ்செல்வனின் உடல் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. ஆய்வின் முடிவில் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் மருத்துவ வசதிகள் இல்லாத மையத்தில் சிகிச்சையளிக்கப்பட்டதாகவும், வழங்கப்பட்ட சில மருந்துகள் அவரது உடல்நிலைக்கு ஏற்றதாக இல்லை என்றும் மருத்துவர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து அதிகாரிகள் உடனடியாக அந்த மறுவாழ்வு மையத்தை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டனர். அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த நோயாளிகள் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். தமிழ்செல்வனின் அண்ணன் வாசுதேவன் பேசிய போது, தன் தம்பிக்கு சரியான சிகிச்சை அளிக்காமல் தாக்கியதற்கும் சந்தேகம் உள்ளது என்றும், இந்த மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதனிடையே மறுவாழ்வு மையத்தை நடத்தி வந்த செந்தில்குமார் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இதனால் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் படங்கள் மறைக்கப்பட்டும் அகற்றப்பட்டும் வருகின்றன. அதை பற்றிய சிறிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்கும் வகையில் ராணிப்பேட்டையில் துணை ராணுவத்தினருடன் இணைந்து காவல்துறை அதிகாரிகள் வாகனங்களை சோதனை செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டனர். வாலாஜாப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த முன்னாள், இந்நாள் முதலமைச்சர்களின் படங்களை அகற்றிவிட்டனர். அதேபோல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள படங்களையும் அகற்றிவிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படை, தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகள் சட்டமன்ற தேர்தல் பணிக்காக பயன்படுத்தும் வாகனங்களில் புவிநிலை காட்டும் கருவிகளை பொருத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 12 பறக்கும் படைகளும், 12 நிலையான கண்காணிப்பு குழுக்களும், 4 வீடியோ கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் 4ம், மிக பதற்றமான வாக்குச்சாவடி 1ம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமீறலை தடுக்கவும், வாகன சோதனை நடத்தவும், கண்காணிப்பு பணியில் ஈடுபடவும் பறக்கும் படையினர் தயார் நிலையில் உள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் துணை ஆட்சியருமான கமலம், வட்டாட்சியர் பலராமன், காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலையில் பண்ருட்டி பேருந்து பணிமனையில் இருந்த அரசியல் தலைவர்களின் பேனர்கள் அகற்றப்பட்டன. அரசு மருத்துவமனை மதில் சுவரில் வரையப்பட்ட கட்சி விளம்பரங்களையும் அழித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் துணை ராணுவப்படை வீரர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். எட்டயபுரம் சாலை, இனாமணியாச்சி விலக்கு, தோட்டிலாம்பட்டி விலக்கு சோதனை சாவடிகளில் வாகன சோதனை நடைபெற்று வருகிறது.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரும் வட்டாட்சியருமான ராஜேந்திரன் தலைமையில் பெயர் பலகைகளையும் படங்களையும் மூடினர். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்குழி, மேலவளம்பேட்டை, மேல்மருவத்தூர், அச்சிறுபாக்கம், சித்தாமூர், ஆத்தூர் சுங்கச்சாவடி ஆகிய பகுதிகளில் பறக்கும் படை அதிகாரி ரவிக்குமார் பிரபு தலைமையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகுமாரன் தலைமையில் வருவாய்த்துறையினர் பூட்டி சீல் வைத்தனர். இதேபோல் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் வட்டாட்சியர் ராஜரத்தினம் சீல் வைத்தார். பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தரங்கம்பாடி வட்டாட்சியர் சதீஷ்குமார் பூட்டி சீல் வைத்தார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் அரசியல் தலைவர்களின் சிலைகளை சாக்குகளை கொண்டு வருவாய்த்துறையினர் மூடினர். இதேபோல் விளம்பர பதாகைகள், பேருந்து நிலையத்தில் இருந்த படங்கள் ஆகியவற்றையும் அகற்றினர். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மாவட்ட எல்லையான மருதூர் சோதனை சாவடியில் பணம், பரிசு பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி சோதனையிட்டனர். பண்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற தலைவர் அறையை துணை ஆட்சியர் கமலம், வட்டாட்சியர் பலராமன், ஆணையர் காஞ்சனா முன்னிலையில் சீல் வைத்தனர். அப்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி நகர்மன்ற தலைவர் அலுவலகமும் கூட்ட அரங்கமும் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. அதே வளாகத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் பெயர் பலகை அகற்றப்பட்டது. அரசியல் தலைவர்களின் படங்கள் அகற்றப்பட்ட போது வட்டாட்சியர் உதயம், நகராட்சி ஆணையர் ஆகியோர் இருந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரசியல் கட்சி பேனர்களை அகற்றியுள்ளனர். அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகளை மூடி வைக்கவும், கொடிக்கம்பங்களை அகற்றவும் நகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் அரசியல் கட்சிகள் வைத்துள்ள பேனர்களையும் விளம்பர பதாகைகளையும் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். அரசு கட்டிடங்களில் உள்ள தலைவர்களின் படங்களையும் அகற்றினர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட காரணமான மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனை தற்போது சிறிய தொகுப்பாக காணலாம். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பேருந்து நிலையத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், மாவட்ட துணை செயலாளர் ஜெயராணி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தலைமை தபால் நிலையம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி, நகர செயலாளர் வேலுமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட தலைமை தபால் நிலையம் முன்பு இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெய்யாற்றிக்கரை நோக்கி சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிழலகத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். கேரள மாநிலம் நெய்யாற்றிக்கரை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து அவனாக்குழி பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பயணிகள் நிழலகத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணிகள் நிழலகம் இடிந்து அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோக்கள் மீது விழுந்ததில் ஆட்டோ ஓட்டுநர் சுதாகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த இருவரை அப்பகுதியினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த காஞ்சிரங்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பைக் சரி செய்ய பணம் தர மாட்டீர்களா என கேட்டு தாய் தந்தையை தாக்கிய மகனை ஆத்திரமடைந்த தந்தை தலையில் கல்லை போட்டு கொலை செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் படந்தப்புலி கிராமத்தை சேர்ந்தவர் பாலச்சந்திரன், திருகேதீஸ்வரி தம்பதியினர். கஞ்சா போதைக்கு அடிமையான மகன் கனகராஜ் பைக் சரி செய்ய பணம் கேட்டு தாய் தந்தையை தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பாலச்சந்திரன் கிரைண்டர் கல்லை அவர் மீது போட்டதில் கனகராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த எட்டயாபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த கனகராஜ் மீது ஏற்கனவே கஞ்சா வழக்குகள் இருப்பதை உறுதி செய்ததை அடுத்து தந்தை பாலச்சந்திரனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் என்ற ஆங்கில திரைப்படம் அதிக ஆஸ்கார் விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளது.
அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் 98வது ஆஸ்கார் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் என்னும் ஆங்கில திரைப்படம் அதிக ஆஸ்கார் விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளது. இதில் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், துணை நடிகர், தழுவல் திரைக்கதை, படத்தொகுப்பு மற்றும் நடிகர்கள் தேர்வு ஆகிய 6 பிரிவுகளில் விருதுகளை குவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து சின்னர்ஸ் என்னும் ஆங்கில திரைப்படம் 4 ஆஸ்கார் விருதுகளை வென்று அசத்தியுள்ளது. இதில் சிறந்த நடிகர் விருது மைக்கேல் ஜோர்டனுக்கும், சிறந்த திரைக்கதை விருது இயக்குனர் ரயான் கூக்லருக்கும் வழங்கப்பட்டது. கோடை வெயில் காரணமாக திண்டுக்கல்லில் பொதுமக்கள் தாகம் தணிப்பதற்கு நீர்மோர் பந்தலை திறந்துள்ள ரசிகர்களுக்கு வீடியோ கால் மூலமாக நடிகர் சந்தானம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் நாகல் நகர் நடிகர் சந்தானம் ரசிகர் மன்றம் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைத்துள்ளனர். பொதுமக்களின் நன்மை கருதி இந்த ஏற்பாட்டை செய்தவர்களுக்கு நடிகர் சந்தானம் வீடியோ கால் மூலம் உரையாடி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை திண்டுக்கல் மாவட்ட சந்தானம் ரசிகர் மன்ற தலைவர் வழக்கறிஞர் ஹேமநாதன், துணைத் தலைவர் குழந்தைராஜ், ஒருங்கிணைப்பாளர் சங்கர், நகர பொறுப்பாளர்கள் டென்னிஸ், கோபால், செந்தில், ராசையா, நோபல், சிவராஜ், பிரணவ், கிரிதரன், பாலாஜி, ஹேம்நாத், நிதிஷ் மாதேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இனி வருவது உலக செய்திகள். ஈரானை தாங்கள் மிக கடுமையாக தாக்கி வருகின்றோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உயிர்மாய்க்கப்பட்டதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வந்தது. இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஒரு உணவகத்தில் நின்று காபி அருந்தியபடி நகைச்சுவையாக பேசும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் தனது 2 கைகளையும் கேமராவுக்கு மிக அருகில் உயர்த்தி விரல்களை காட்டி இதோ பாருங்கள், அனைத்தும் சரியாக உள்ளன என தெரிவித்தார். தொடர்ந்து உங்கள் மன உறுதி வியக்கத்தக்கது என்று கூறினார். மேலும் ஈரானை தாங்கள் மிக கடுமையாக தாக்கி வருகின்றோம் என்றும் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் 2-1 என்ற செட் கணக்கில் ரிபாக்கினாவை வீழ்த்தி சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். அமெரிக்காவில் இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் பெலாரஸின் அரினா சபலென்கா கஜகஸ்தானின் எலினா ரிபாக்கினாவுடன் மோதினார். போட்டியில் மிகவும் அதிரடியாக விளையாடிய சபலென்கா 2-1 என்ற செட் கணக்கில் ரிபாக்கினாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,17,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,710 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 சவரன் 400 ரூபாய் குறைந்து 1,17,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,28,384 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 276 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 51 புள்ளிகள் அதிகரித்து 74,642 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 11 புள்ளிகள் அதிகரித்து 23,162 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளம், புதுச்சேரி, அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. 3 மாநிலங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் நாள் வாக்குப்பதிவு. ஒடிசா மாநிலம் கட்டாக் அரசு மருத்துவமனையில் நேர்ந்த தீ விபத்தில் 10 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் காயமடைந்தோருக்கு ஆறுதல் கூறினார்.
சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த ரவுடி தொப்பை கணேசன் காவல்துறையினருடனான மோதலில் சுட்டுக் கொலை. 30க்கும் மேற்பட்ட கொடுங்குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் அதிரடி திருப்பம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். ஹார்மஸ் நீரிணை பகுதியை காக்காவிட்டால் நேட்டோவின் எதிர்காலம் மிக மோசமானதாக இருக்கும் என ட்ரம்ப் பேச்சு. எண்ணெய் போக்குவரத்து பாதையை திறந்துவிட நேட்டோ கூட்டணி நாடுகளுக்கு அழைப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இன்று மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.